السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ورتل القرآن ترتيلا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய அருமையான குர்ஆன் மனன வகுப்பினுடைய மாணவர்களே, வாரத்தில் ஒரு முறை தஜ்வீதினுடைய பாடம் என்கின்ற அமைப்பிலே சென்ற வாரத்தில் நாம் எழுத்துக்களுடைய மஹரஜ், பிறப்பிடங்கள் எங்கிருந்தெல்லாம் வருகிறது, ஒரு எழுத்தை என்னென்ன வழிமுறைகளில் நாம் உச்சரிக்க வேண்டும், ஒரு எழுத்து நமதனுடைய நாவின் தொண்டையில் எந்த பகுதிகளிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்பதையெல்லாம் மிக விவரமாக ஏறத்தாழ ஒரு மணி நேரமாக நாம் சொல்லியிருந்தோம். அரபி எழுத்துக்களுடைய அனைத்து உச்சரிப்புகளும் எப்படி வர வேண்டும் என்பதை கை வைத்து செய்கையின் மூலமாக உங்களுக்கு மிக தெளிவாக நாம் சொல்லியிருந்தோம். அதன் மூலம் பல நபர்கள் சிறந்த பயனை பெற்றீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய தொடர்ச்சியில் இன்றைக்கு தஜ்வீதுனா என்ன, தஜ்வீதில் இருக்கக்கூடிய முக்கிய சட்டங்கள் என்ன, தஜ்வீதினுடைய பாடத்தை நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பாடத்தை படிக்கிறதுக்காக வாங்க வேண்டிய புத்தகம் எது அப்படின்னு சொன்னால், ஹிதாயத்து சிபியான் ஃபித் தஜ்வீதில் குர்ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். இந்த மாதிரி புத்தகங்களை பலரும் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஹிதாயத்து சிபியான் ஃபித் தஜ்வீதில் குர்ஆன், அதாவது சிறார்களுக்கு தஜ்வீதை நேர்வழி காமிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை யார் எழுதுனா அப்படின்னா, மௌலானா மௌலவி அல் ஹாஜ் காரி சூஃபி முஹம்மது இப்ராஹிம் சாஹிப் பாக்கவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹசரத் அவங்க தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகம் இல்லாமல் இல்மு தஜ்வீத் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இதுபோல் வேறு நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த புத்தகத்தினுடைய போங்கும் நடைமுறையும் மிக எளிதாக இருக்கும். ஒன்றும் அறியாத ஒரு பாமர மக்கள் கூட ஒரு வினா எழுப்பி ஒரு விடையை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கான ஒரு தொனியில், ஒரு அமைப்பில் இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் படிக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய புத்தகங்கள் விற்கக்கூடிய கடைகளில் எங்கேயாவது நீங்கள் இதை கேட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக இது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். ஆன்லைனில் படிக்கக்கூடியவங்க கூட புத்தகத்தை கையில் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பயன்பெறும். அப்படி வாங்க முடியாதவங்க என்னுடைய அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதை பிடிஎஃபாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம். இப்போது இந்த புத்தகத்தை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பாடமாக படிக்க போகிறோம். இந்த புத்தகத்தில் முதல் ஒரு 16 பக்கம் வரைக்கும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களுடைய சிறப்புக்களை என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் குர்ஆனை பற்றியான பலவிதமான செய்திகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. எங்கே இருந்து பாடம் தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 16ஆம் பக்கத்தில் இருந்து பாடம் தொடங்குது. இந்த 16ஆவது பக்கத்தில் இருந்து பாருங்கள். அதற்கு முன்னால் உள்ள விஷயங்களும் தேவையானது தான். அவை அனைத்தையும் நாம் படித்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். அதை கடத்தி செல்வதற்கான காரணம் இதில் இருந்து தான் முக்கியமான பாடம் தொடங்குது. அப்படிங்கிறதுனால 16ஆவது பக்கத்தில் இருந்து நம்ம என்ன செய்வோம், பாடத்தை பார்ப்போம். அதே நேரத்தில் 13ஆம் பக்கத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் என்ன என்பதையும் பின்னாடி உள்ள நாட்கள் நம்ம அதை படிப்போம். கொஞ்சம் தஜ்வீதை பற்றியான ஒரு விளக்கம், ஒரு விவரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த 13ஆம் பக்கத்தை நான் சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். சரி, இப்போ தஜ்வீதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது?
தஜ்வீதுக்கான அர்த்தம் என்ன? தஜ்வீத் அப்படின்னு சொன்னால் முறைப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல் என்று பொருள் கொள்ளலாம். குர்ஆனுடைய இந்த கல்விக்கு தஜ்வீது கல்வி, இல்மு தஜ்வீத் அப்படின்னு பேர் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, குர்ஆனை முறைப்படியாக ஓதுவதற்கான அடிப்படை கல்வியாக இந்த கல்வி அமைகிறதுனால இதற்கு தஜ்வீது கல்வி அப்படின்ட்டு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும்போது வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, நீங்கள் குர்ஆனை என்ன செய்யுங்க, அதற்கான உரிய சட்டத்தை பின்பற்றி அதற்கான விதிமுறைகளை கையாண்டு எந்தெந்த எழுத்தை எப்படி உச்சரிக்க வேண்டுமோ அந்த முறையில், எந்த இடத்தில் நீட்ட வேண்டுமோ நீட்டக்கூடிய இடத்தில் நீட்டியும், சுருக்கக்கூடிய இடத்தில் சுருக்கியும், அழுத்தக்கூடிய இடத்தில் அழுத்தியும், வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில் வெளிப்படுத்தியும், மூக்கால் ஓதக்கூடிய இடத்தில் மூக்கால் ஓதியும், இணைக்கக்கூடிய இடத்திலே இணைத்து ஓதியும், எழுத்துக்களை மாற்றி ஓதக்கூடிய இடங்களில் மாற்றி ஓதியும், அதற்கான உரிய முறையில் நீங்கள் குர்ஆனை ஓதுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் இறக்கும் போதே குர்ஆனை தஜ்வீதினுடைய முறைப்படியில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி இருந்தான். அல்லாஹ்வின் தூதரும் தஜ்வீதினுடைய முறைப்படி தான் ஓதுனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வஹியை கொடுத்தான். குர்ஆன் இறங்கும். குர்ஆன் இறங்க போகுது அப்படின்னா ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளோ பனிக்காலமாக இருந்தாலும் வேக்க ஆரம்பிச்சிடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வருகை, குர்ஆனினுடைய அந்த உஷ்ணம், அதன் காரணமாக ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்யும், வேக்க ஆரம்பிக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆயத்தை ஓதுனாங்கன்னா ரசூலுல்லாஹ் அவங்களோட சேர்ந்து எப்படியாவது மனப்பாடம் பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ்வை அவங்களோட சேர்ந்து ரொம்ப வேகமாக ஓதுவாங்க. இப்போ அல்லாஹ் சொன்னால் லா துஹர்ரிக் லிசானக லிதஅஜல பிஹ், நபியே நாயகமே நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளணும், குர்ஆனை மனப்பாடம் பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய நாவை நீங்கள் வேகமாக அசைக்க வேண்டாம். லா துஹர்ரிக் லிசானக லிதஅஜல பிஹ், தாஜல் அப்படின்னா அவசரமாக என்ன செய்யாதீங்க, படிக்காதீங்க. அவசரத்தில் உங்கள் நாக்கை நீங்கள் அசைக்காதீங்க. குர்ஆனை நான் உங்களுடைய மனசில் வச்சிருவேன், நீங்கள் அதை மனனம் செய்து கொள்ள முடியும். உங்களுடைய மனதில் குர்ஆனை இறக்குவது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பொறுப்பு எடுத்துக்கிட்டான். அப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா, குர்ஆனை ஓதும்போது அவசரப்படுதல் என்பதே இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் மனனம் செய்ய வேண்டும் என்பதற்காக ரொம்ப வேகப்பட்டும் ஓதிவிடக்கூடாது. அப்போ குர்ஆன் என்ன செய்யணுங்கிற அல்லாஹ், நீங்கள் பொறுமையாக ஓதுங்க, தஜ்வீத் முறைப்படியில் ஓதுங்க. என்ன இலக்கிய முறையில் அல்லாஹ் இறக்கி கொடுத்தானோ அந்த இலக்கிய முறையை கையாண்டு நீங்கள் குர்ஆனை ஓதுங்க. நமக்கு தெரிஞ்ச மாதிரி, நாம் படிச்சிருக்கிற மாதிரி இது வரைக்கும் நம்ம ஓதி இருக்கலாம். தஜ்வீத் முறை தெரியாமல் இது வரைக்கும் நம்ம ஓதி இருந்தால் இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், கண்டிப்பாக மன்னிப்பான். ஆனால் தஜ்வீதினுடைய முறைகள் எல்லாம் தெரிஞ்ச பிறகும், தஜ்வீதில் ஒரு சட்டம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த ஒரு சட்டத்தை கண்டிப்பாக குர்ஆன் ஓதும்போது ஃபாலோ பண்ணி அதை முறைப்படுத்தி அதை செயல்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும், ஓதணும். இப்போது தஜ்வீது படிச்சுக்கிறது கட்டாய கடமையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கட்டாய கடமை தான். குர்ஆனை எப்படி படிச்சுக்கிறது கட்டாய கடமையோ அந்த குர்ஆனை உரிய முறையில் படிச்சுக்கணும். அப்படி தானே? ஒரு மருத்துவராக இருக்கிறாரு, அல்லது ஒரு சமையல் செய்யக்கூடிய ஒரு செஃப்பாக இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த துறையை முழுமையாக படிச்சுக்கணும். இதோ அரைகுறையாக MBBS படிச்சிருக்காரு, அரைகுறையாக சமையல் படிச்சிருக்காருன்னு சொன்னால், மருத்துவர் மருத்துவம் பார்க்கும்போது உயிரிழப்புகள் வர்றதுக்கு நிறைய என்ன சொல்கிறது, உயிரிழப்புறதுக்கான நிறைய அங்கே சூழல்கள் அமைஞ்சிரும். அதே மாதிரி ஒரு சமையல்காரர் முறையாக சமையல் படிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த சமையல்களில் குறை வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் அமைஞ்சு போகும். இப்போ குர்ஆனை படிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் படிச்சுக்கணும். எப்படி படிச்சுக்கணும்? முறைப்படி படிச்சுக்கணும். என்ன முறையோ அந்த முறைப்படி என்ன செய்கிறது, படிக்கிறது. அப்போ அந்த முறைப்படி படிப்பது தான் இந்த தஜ்வீதினுடைய கல்வி. ஒரு ஆளுக்கு இனி முறைப்படி படிப்பதற்கான சூழலே இல்லை, அவர் அந்த வயதெல்லாம் தாண்டி விட்டார், அதையெல்லாம் இனி அவருடைய நாவு ஏற்றுக்கொள்ளாது,
அவருடைய தொண்டை வந்து இனி அப்படியெல்லாம் அந்த எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஆனால் இளமையில் இருந்து தஜ்வீதை படிக்கிறதுக்கான நேரம் இருந்து, அதற்கான காலம் இருந்து, அதற்கான எல்லா சூழலும் அமைந்தும் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறவங்க ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆன் சிலரை சபிக்கிறது. குர்ஆன் என்ன செய்யுது? சிலரை சபிக்குது. யாரை சபிக்கிறது? குர்ஆனை உரிய முறையில் ஓதுவதற்கான எல்லா சூழலும் இருந்தும் குர்ஆனை உரிய முறையில் ஓதாதவர்களை குர்ஆன் சபித்து கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அப்போ அதற்கான ஒரு சூழல் நமக்கு இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? தஜ்வீது பாடத்தை படிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளணும், படித்து கொள்ளணும், படித்ததின் பிரகாரம் ஓதவும் செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய கவனத்தில் நான் கொண்டு வரேன். தஜ்வீது பாடத்தை படிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கையில் ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் இருக்கணும், இந்த புத்தகமும் இருக்கணும். இந்த புத்தகத்திற்கு பிறகு ஒரு நோட்டு ஒரு பேனா கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதில் எழுதணும், சரிங்களா? அப்படி எழுதி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே வியக்கும் அளவிற்கான விஷயங்கள் இந்த தஜ்வீதினுடைய பாடங்களில் ஏராளமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம படிப்போம். இப்போ இந்த புக்கினுடைய இந்த புத்தகத்தினுடைய போங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரியும் அந்த கேள்விக்கு ஒரு நபர் பதில் சொல்கிற மாதிரியும் ரொம்ப சுருக்கமாகத்தான் இங்கே சொல்லப்படும். நாம் அதை விவரித்து விளக்கப்படுத்தி கொள்வோம். 16ஆம் பக்கம் பாடம் 1, தஜ்வீதின் முக்கியத்துவம். வினா: திருக்குர்ஆனை தஜ்வீதுடன் முறைப்படி ஓதுவது ஃபர்ல் ஐன், ஒவ்வொரு மீதும் கடமையா? திருக்குர்ஆனை தஜ்வீது முறைப்படி ஓதுறது ஒவ்வொருத்தவங்க மேலேயும் கடமையா அப்படின்னு ஒரு கேள்வியை இந்த கித்தாபினுடைய ஆசிரியர் கேட்குறாங்க. அதற்கு அவங்களுமே பதிலை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? விடை: ஆம், திருக்குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதுவது ஃபர்ல் ஐன் ஆகும். திருக்குர்ஆனை கண்டிப்பாக ஊரில் யாராவது ஒரு ஆள் தஜ்வீது முறைப்படி என்ன செஞ்சுருக்கணுங்க? கற்றுக்கொண்டு இருக்கணும். தஜ்வீது முறைப்படி ஓதுறது ஃபர்ல் ஐன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு முக்கியமான ஃபர்லு அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். அதே நேரத்தில் தஜ்வீதினுடைய கல்வியை படிப்பது ஃபர்லு கிஃபாயா. ஃபர்லு கிஃபாயான்னு சொன்னால் ஜனாஸா தொழுகை இருக்குது. ஜனாஸா தொழுகை என்னது? ஃபர்லு கிஃபாயா. ஊரில் இருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக வந்தே ஆகணுமான்னு கேட்டால் இல்லை. ஊரில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து தொழுதாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாறிடும் இல்லையா? அப்போ அந்த கல்வியை படித்து கொள்வது என்னதுங்க? ஃபர்லு கிஃபாயாவாக இருக்கிறது என்று என்ன செய்கிறாங்க? பதில் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் திருக்குர்ஆனை அதனுடைய உச்சரிப்பின்படி ஓத சக்தி இருந்து ஓதாதவர் பெரிய பாவியாவார். அப்படி ஓதலாம், அதுக்கான சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சரியாக மொழியணும். அப்படி மொழியலை அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு பெரிய பாவியாக என்ன செஞ்சிடறாரு? மாறி விடுகின்றார். அடுத்த வினாவை பாருங்கள். திருக்குர்ஆனை அல்லாஹ் அருளும்போது தஜ்வீதுடன் தான் இறக்கினானா? அல்லாஹாலா குர்ஆனை இறக்கும் போதே தஜ்வீது முறைப்படியில் தான் இறக்குனானான்னு கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹாலா என்னதான் செஞ்சான்? தஜ்வீது முறைப்படி தான் இறக்குனான். விடையை பாருங்கள். ஆம், தஜ்வீத் பிரகாரமே இறங்கியது. மேலும் திருக்குர்ஆனை சரியாக திருத்தமாக ஓதுங்கள் என அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். மேலே நான் ஒரு வசனத்தை சொன்னேன், ஒரு ரத்திலே குர்ஆனை தரத்தீலா, குர்ஆனை உரிய சட்டத்தை பின்பற்றி முறையாக நீங்கள் ஓதுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன செஞ்சிருக்கிறான்? கட்டளை இட்டிருக்கிறான். அடுத்த வினா: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனை எவ்வாறு ஓதி வந்தார்கள்? அதற்கான விடையை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனை தஜ்வீது தரத்தில் பிரகாரம் ஓதிக்கொண்டிருந்தார்கள். அவ்வாறு ஓதாதவர்களை கண்டித்து எச்சரித்துள்ளார்கள். ரசூலுல்லாஹ் வந்து குர்ஆனை தஜ்வீது பிரகாரம் ஓதுனாங்களான்னு கேட்டால் ஆமாம், தஜ்வீது பிரகாரம் தான் ஓதுனாங்க. ஆனால் அதே நேரத்தில் தஜ்வீது பிரகாரம் ஓதாதவங்களை ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்கிறாங்க, எச்சரிக்கையும் செஞ்சுருக்கிறாங்க. என்ன கண்டிப்புனா என்ன?
நீங்கள் வந்து தஜ்வீத் முறைப்படி கண்டிப்பாக ஓதுங்க, ஏன் தஜ்வீத் இல்லாமல் ஓதுறீங்க, உங்களுக்கு தான் அதுக்கு ஓதுறதுக்கு தான் சூழல் இருக்கல, வாய்ப்பு இருக்கல, ஏன் இப்படி ஓத மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் எச்சரிக்கையும் செஞ்சாங்க. என்ன எச்சரிக்கைனா என்னங்க, நீங்கள் தஜ்வீத் முறைப்படி ஓதலைன்னா அல்லாஹ் உங்களுக்கு இன்னென்ன குற்றத்தை பிடித்து விடுவான். தஜ்வீத் முறைப்படி நீங்கள் ஓதலைன்னு சொன்னால் அல்லாட்ட நீங்கள் பதில் சொல்லணும். அதனால் நீங்கள் தஜ்வீத் முறைப்படி ஓதுங்கன்னு சொல்லி கட்டளையும் பிறப்பித்தாங்க. தஜ்வீத் முறைப்படி ஓதாதவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கவும் செய்தார்கள். அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், எத்தனையோ மனிதர்கள் திருக்குர்ஆனை ஓதுகிறார்கள், அவர்களை அது சபித்து கொண்டு இருக்கிறது எனவும் முறைப்படுத்தி ஓதாதவர்களை பற்றி கூறியுள்ளார்கள். ரசூலுல்லாஹி ஒரு ஹதீஸ்ல முன்னாடியே சொன்னேன், குர்ஆன் எத்தனையோ பேர் சபிக்குது, எவ்வளோ பேர் குர்ஆன் ஓதுறாங்க, அந்த குர்ஆன் என்ன செய்யுது, அவங்கள சபிக்குது. யாரை சபிக்குது அப்படின்னா, குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி ஓதாதவங்களை குர்ஆன் என்ன செய்து கொண்டிருக்கிறது, சபித்து கொண்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்து 17ஆம் பக்கத்தில் 2வது பாடம், தஜ்வீத் என்றால் என்ன? வினா. தஜ்வீத் என்றால் என்ன? விடை, ஒவ்வொரு அச்சரத்தையும் அதன் மஹ்ரஜ் பிறப்பிடம், அதன் சிஃபாத் இலக்கணம் ஆகியவற்றை கவனித்து மொழிவதற்கு பெயர் தஜ்வீது எனப்படும். தஜ்வீது ஞானமின்றி அச்சரங்களை சரியாக உச்சரிப்பது கடினம். அதனால் திருக்குர்ஆனை தஜ்வீதுடன் பயில்வதும் பயிற்சிப்பதும் அவசியம். எப்போதுமே திருக்குர்ஆனை லிஹன் இல்லாமல் பாதுகாப்பது இன்றியமையாத கடமை. முன்னாடி நேரம் இல்லைன்னு சொல்லி தமிழ் கொஞ்சம் வேகமாக வாசிக்கிட்டே போகலான்னு தான் பார்த்தேன், இருந்தாலும் ரொம்ப புரியாமல் போயிடும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக வாசிப்போம். முதல் கேள்வி என்ன, தஜ்வீதுனா என்ன அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக விளங்கிக்கங்க. ஒவ்வொரு அச்சரத்தையும், அச்சரம் சொன்னால் எழுத்து, ஒவ்வொரு அச்சரம் சொன்னால் என்ன அர்த்தம், எழுத்து, வார்த்தை, வாக்கியம் எப்படினாலும் வச்சுக்கலாம், பதியப்பட்ட எழுத்து, சரிங்களா? ஒவ்வொரு அச்சரத்தையும் அதன் மஹ்ரஜ், மஹ்ரஜ்னு சொன்னால் அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு, அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு பிறப்பிடம், அதன் சிஃபாத் அதனுடைய இலக்கணம், எப்படி வந்து அல்லாஹ் தஆலா இறக்குனானோ அதன் பிரகாரம் கவனித்து மொழிவதற்கு தான் தஜ்வீதுன்னு சொல்லுவோம். எழுத்தினுடைய உச்சரிப்பை சரிப்படுத்தி ஓதுறது, அதுதான் தஜ்வீத். சுருக்கமாக சொல்கிறது தான். உதாரணத்துக்கு தா இருக்குது, தாவை எப்படி உச்சரிக்கணுமோ அப்படி உச்சரிக்கணும். தோய், தோய் எப்படி உச்சரிக்கணுமோ அப்படி உச்சரிக்கணும். தோயும் மீமையும் சேர்த்து உச்சரித்தா எப்படி உச்சரிக்கணுமோ அப்படி உச்சரிக்கணும். அந்த எழுத்தினுடைய உரிய உச்சரிப்பை சரியாக மொழிவதற்கு தான் தஜ்வீது அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அதே நேரத்தில் இங்கே விடையில் எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, தஜ்வீது முறைப்படி கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் அவசியமாகும் அப்படிங்கிறாங்க. தஜ்வீது முறைப்படி கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் அவசியம். அதே மாதிரி திருக்குர்ஆனை லிஹன் இல்லாமல் பாதுகாப்பது இன்றியமையாத கடமை. திருக்குர்ஆனை லிஹன் இல்லாமல், லிஹன் சொன்னால் தப்புன்னு வச்சுக்கங்க, லிஹன் சொன்னால் என்ன அர்த்தம், தவறு, பிழை. திருக்குர்ஆனை பிழை இல்லாமல் ஓதுவது இன்றியமையாத கடமை அப்படின்னு சொன்னால் அதை கட்டாயம் செய்யணும். அந்த கடமைக்கு எந்த காரணமும் கிடையாது. இப்படி இருந்த காரணம் இருந்ததுனால நான் இப்படி ஓதிட்டேன், இப்படி இருந்ததுனால இப்படி ஓதிட்டேன்னு சொல்லி அதுக்கு எந்த காரணத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, தேட முடியாது. லிஹன் இல்லாமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்து அதை வினாவாக எழுப்பி அதற்கான விடையும் சொல்கிறாங்க. இப்போ லிஹன் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 வகை இருக்குது, அப்படி தானே? ஒன்று லிஹன் அப்படின்னா தவறுன்னு விளங்கிக்கணும். லிஹன் அப்படின்னா என்னது, தவறு. ஒன்று பெரிய தப்பு, இன்னொன்று சின்ன தப்பு. ஒன்று பெரிய தப்பு, இன்னொன்று சின்ன தப்பு. பெரிய தப்பை செய்கிறது ஹராம், சிறிய தவறை செய்கிறது மக்ரூஹ். சிறிய தவறை செய்கிறது மக்ரூஹ். இதுக்கு நான் இப்போ ஏதாவது உதாரணம் சொன்னால் அந்த உதாரணங்கள்லேருந்து உங்களுக்கு நிறைய கேள்வி வர ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நான் ஒரு சில உதாரணத்தை சொல்கிறேன். அதனால் அது மக்ரூஹாக இருந்தால், ஒரு மக்ரூஹை தொடர்ந்து செய்யிருந்தால் அது ஹராம் ஆயிரும், அது வேறு சட்டம். அது வந்து மார்க்க சந்தேக வகுப்பில் அதை நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். இப்போ ஹராம் அப்படின்னு சொன்னால் என்னங்க அப்படின்னா, விளக்கப்பட்டது, அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் நிச்சயமாக செய்யவே கூடாது என்று விளக்கப்பட்டது. அப்படி விளக்கப்பட்டதை ஒரு மனிதர் செய்தால், தடுக்கப்பட்டதை ஒரு மனிதர் செய்தால்
அந்த செயலை செய்ததற்கான தண்டனையை அவர் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்வார். கண்டிப்பாக அது அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வார். மக்ரூஹ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய ரசூலாலும் முற்றிலும் வெறுக்கப்பட்டது. ஆனால் அதை ரொம்ப வலியுறுத்தி தடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் விளங்கி வச்சுக்கோங்க. மக்ரூஹ் அப்படின்னா அல்லாஹ் ரசூலால் வெறுக்கப்பட்டது, ஆனால் அதை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப வலியுறுத்தி, ஒரு ஹராம வலியுறுத்தி சொன்ன மாதிரி அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் என்ன சொல்லப்படும், மக்ரூஹு அப்படின்னு சொல்லப்படும். இப்போ பெரிய தப்பு பண்ணுறது ஹராம், சின்ன தப்பை பண்ணுறது மக்ரூஹ். விளங்கிட்டீங்களா? ஹராம்னா என்ன, மக்ரூஹ்னா என்னென்னு விளங்கிட்டீங்க. உதாரணத்துக்கு பெரிய தப்புனா என்னங்க, மது அருந்துவது பெரிய தப்பு, ஹராம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், நீங்கள் மது அருந்துவது போதைப் பொருட்களை பயன்படுத்துறதுங்கிறது ஷைத்தானுடைய செயலாக இருக்கிறது, அதை விட்டு நீங்கள் கண்டிப்பாக தவிர்ந்தே தீரணும்னு அல்லாஹ் குர்ஆனில் கட்டளையாக அல்லாஹ் தஆலா அதை தடுத்துட்டான். இப்போ இது ஹராம், அவர் கண்டிப்பாக அதன் பக்கம் போகக்கூடாது. இப்போது என்ன செய்கிறாங்க, புகையிலை பிடிக்கிறாங்க, புகையிலை பீடி சிகரெட் போன்ற பழக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு குர்ஆன் வலியுறுத்தி இதை கண்டிப்பாக தடுத்திருக்கா அப்படின்னு கேட்டால், இதன் மீது கடுமையான எச்சரிக்கைகளை செய்திருக்கு. இதை செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது, இதனால் ஏற்படும் விளைவுகளை கடுமையாக வலியுறுத்தி சொல்லியிருக்குது. ஆனால் அதை வலியுறுத்தி தடுக்கலை. இப்போது இது அல்லாஹ் ரசூலால் வெறுக்கப்பட்டது. மக்ரூஹ் சொன்னால் என்னது, வெறுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் ரசூலால் இது வெறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு மக்ரூஹுவை ஒருத்தர் வேணுமென்றே தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னால் அது ஹராமாகவே என்ன செஞ்சிடும், மாறிடும். இப்போ குர்ஆனை நம்ம ஓதுறதுல பெரிய தப்பு விட்டு ஓதுறதுன்னு ஒன்று இருக்குது, சின்ன தப்பு விட்டு ஓதுறதுன்னு ஒன்று இருக்குது. பெரிய தப்பு விட்டு ஓதிட்டீங்கன்னு சொன்னால் அது ஹராமாயிரும். ஹராம்னா என்னவாயிரும், பாவமாயிரும். ஹராம்னா என்னவாயிரும், பாவமாயிரும். சின்ன தப்பு விட்டு ஓதிட்டீங்கன்னு சொன்னால் அது மக்ரூஹ் ஆயிரும், வெறுக்க தகுந்த ஒரு செயலாக அது மாறிடும். இப்படி பெரிய தப்பு விட்டு ஓதுறதுக்கு தஜ்வீத் பாடத்தில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் அல்-லிஹனுல் ஜலி. இப்படி பெரிய தப்பு விட்டு ஓதுறதுக்கு தஜ்வீதில் என்ன சொல்லுவாங்க, அல்-லிஹனுல் ஜலி என்று சொல்லுவாங்க. சின்ன தப்பு விட்டு ஓதுறதுக்கு அல்-லிஹனுல் ஹஃபி என்று சொல்லுவாங்க. ஜலி அப்படின்னா கனமானதுன்னு அர்த்தம், பெருசுன்னு அர்த்தம். ஜலிக்கு நீங்கள் கனமானன்னு வைக்காதீங்க, பெரியது. லிஹன் அப்படின்னா தப்பு, ஜலி அப்படின்னா பெரிய தப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அது மாதிரி லிஹன் அப்படின்னா தவறு, ஹஃபி அப்படின்னா லேசான சின்ன தப்பு அப்படின்னு என்ன செஞ்சுக்கங்க, வச்சுங்க. அப்போது லிஹன ஜலி என்பது பெரிய தவறுங்க. பெரிய தவறோடு நம்ம குர்ஆனை ஓதுனா அது ஹராம். லிஹன் ஹஃபி என்பது சிறிய தவறு. சிறிய தவறோடு நம்ம குர்ஆன் ஓதுனா அது மக்ரூஹ். சரி, இப்போ நீங்கள் இங்கே இதை பார்க்க வேண்டாம், கிதாபை பார்க்க வேண்டாம், புக்கை பார்க்க வேண்டாம், சொல்கிற விஷயத்தை கவனிச்சுக்கங்க. இப்போது எதெல்லாம் லிஹன ஜலி, எதெல்லாம் பெரிய தப்பு, எப்படி ஓதுனா அதெல்லாம் பெரிய தப்பினுடைய லிஸ்ட்டில் போய் சேரும் அப்படிங்கிறத நம்ம விளங்கி வச்சுக்கணும். முதல்ல பெரிய தப்பு லிஸ்ட்டில் போய் சேர்றது என்ன தெரியுமா, ஒரு எழுத்தின் இடத்துல மற்றொரு எழுத்தை வச்சு ஓதுறது. ஒரு எழுத்து இருக்குது, அந்த எழுத்தில் அந்த எழுத்து இருக்கிற இடத்துல அந்த எழுத்துக்கு பதிலாக பகரமாக வேற ஒரு எழுத்தை கொண்டு போய் வைக்கிறது. உதாரணத்திற்கு அல் ஹம்து என்ன இருக்கு, அல் ஹம்து ஷா ஷா, அல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு இருக்கு. இப்போது அல் ஹம்து ஷா இருக்கிற இடத்துல ஒரு நபர் எப்படி ஓதுறாரு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து ஹா வச்சு ஓதுறாரு. ஷா வேற, ஹா வேற. ஷா ஹா. அல் ஹம்துன்னு ஓதாமல் ஷாவோடைய இடத்துல ஹா வச்சு அல்ஹம்து அப்படின்னு ஒரு ஆள் ஓதிட்டார்னா அது லிஹனே ஜலி, பெரிய தப்புங்க. இப்படி ஓதலாமான்னு கேட்டால் என்ன செய்யக்கூடாது, ஓதவே கூடாது. அப்படி ஓதினால் அது ஹராமாகிவிடும், அதாவது அது பாவமாகிவிடும். சரிங்களா? அடுத்து இதில் இருக்கிற உதாரணங்களை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து
அதே மாதிரி அடுத்த வந்து அந்த எழுத்தை வந்து மாற்றி ஓதுறதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்துக்குங்க. சகூலத் மவாசீனு அப்படின்னு ஒரு குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்குது. என்னென்னு இருக்குது? சகூலத் சா சா சகூலத் அப்படின்னு இருக்குது. சானா உங்களுக்கு புரியுதா? அலிஃப் ப த சா. இப்போ சகூலத்துன்னு இருக்கிற இடத்துல ஒரு ஆள் ஓதுறாரு. சகூலத் சீன் வச்சு ஓதிட்டார். சா இடத்துல சீன் வைக்காரு. அல்லது ஷகூலத்துன்னு ஓதிட்டார். அல்லது சகூலத்துன்னு சாது வச்சு ஓதிட்டார். ஒரு எழுத்தினுடைய இடத்துல வேற ஒரு எழுத்தை கொண்டு போய் வச்சு ஓதிட்டார். அப்படி ஓதுனா அது லெஹனே ஜலி, பெரிய தப்பு, பண்ணவே கூடாது. அப்போ அதுக்காக வேண்டி தான் நான் தஜ்வீது பாடத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியே எழுத்தினுடைய உச்சரிப்புகளுடைய அந்த தொனிகளை நான் சொல்லியிருந்தேன். எப்படி எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி முன்னாடி ஒரு பாடம் போட்டிருக்கிறேன். சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாடத்தை நம்ம பதிவு செஞ்சுருக்குறோம். அந்த பாடத்தினுடைய லிங்கை கீழே கொடுக்குறேன். அந்த பாடத்தையும் என்ன செஞ்சுக்கங்க, ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், எழுத்தை மாற்றி ஓதுறதுக்கான ஒரு உதாரணம். ஹபப் ஹபப் ஹபா ஹபப் அப்படின்னு இருக்குது. ஒரு ஆள் என்னென்னு ஓதுறாரு? ஹதப் ஹதப்ன்ட்டு தா வச்சு ஓதிட்டார். தோ இருக்கிற இடத்த தா வச்சு ஓதிட்டா அதுவும் லிஹனே ஜலி. அப்போது லிஹனே ஜலி நிறைய வகை இருக்குது. அதில் முதல் வகை எது? ஒரு எழுத்தினுடைய இடத்துல வேறொரு எழுத்தை வச்சு ஓதுனா அது லிஹனே ஜலி, அறவே ஓதக்கூடாது. அப்படி ஓதுறது ஹராம். அது அவருக்கு பாவத்தை கொடுத்துரும். அப்போ என்ன செய்யணும்? பார்க்கணும், கண்ணை திறந்து பார்க்கணும், என்ன எழுத்து இருக்குதுன்னு பார்க்கணும். நல்ல கவனத்தோடு தான் பார்த்து ஓதுறோம். இருந்தாலும் நம்மளை அறியாமல் தப்பு வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ் மன்னிப்பான். இப்போ நானே சில நேரங்களில் கையை வச்சு தான் ஓதுறேன். இருந்தாலும் சில நேரங்களில் இல்லாத இடத்த சேர்த்து ஓதிடுறேன். சில நேரங்களில் நீட்டக்கூடிய இடத்துல சுருக்கியும் சுருக்கிற இடத்துல நீட்டியுமே ஓதிடுறேன். அப்போ அது பார்த்தும் சில நேரங்களில் வாய் தவறுதலாக வந்துருச்சுன்னா அதை அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிப்பான். பார்க்காம சும்மா கவனக்குறைவில் இடத்தை மாற்றி ஓதிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தவறாக போயிடும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது லிஹன ஜலி எது அப்படின்னா, எழுத்துக்களை கூட்டுவதும் குறைப்பதும். ஒரு இடத்துல 4 எழுத்து இருக்குதுன்னு வச்சுக்குவோம். எத்தனை எழுத்து இருக்குது? 4 எழுத்து இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 4 எழுத்து இருக்கிற இடத்துல 5ஆவதாக ஒரு எழுத்தை சேர்த்து ஓதுறது. அல்லது 5 எழுத்து இருக்கு வச்சுக்குவோம். 5 எழுத்து வச்சுக்குவோம். அல்ஹம்துல எத்தனை எழுத்து இருக்குது? அலிஃப் லாம் ஹா மீம் தால். 5 எழுத்து இருக்குது இல்லையா? அலிஃப் லாம் ஹா மீம் தால் 5 எழுத்து இருக்குது. இப்போ 5 எழுத்து இருக்கிற இடத்துல 6ஆவதாக ஒரு எழுத்தை சேர்த்து ஓதுனா அதுவும் லிஹன ஜலி தான். 5 எழுத்து இருக்கிற இடத்துல ஒரு எழுத்தை குறைச்சி 4 எழுத்தை வச்சு ஓதுனா அதுவும் லிஹன ஜலி தான். அப்படி ஓதுறது கூடவே கூடாது, அது ஹராம் ஆயிடும். நீங்கள் வந்து இப்போ 18வது பக்கத்தில் உதாரணங்களை பாருங்கள், தெரியும். நான் மேலேயே அல்ஹம்து சகுலத்து ஹத்தபுலாம் சொல்லிட்டேன். கீழே பாருங்கள், 2ன்னு போட்டிருக்காங்களா, எழுத்துக்களை கூட்டுவதும் குறைப்பதும். அதில் பாருங்கள், அசலை பூரா உங்களுக்கு நான் உட்காந்துருக்கிற இந்த அமைப்பில் இடது பக்கத்தில் இருக்கும். நீங்கள் தப்பாக ஓதுறது பூரா வலது பக்கத்தில் இருக்கும். இடது பக்கத்தில் இருக்கிறது முழுக்க அசலு, வலது பக்கத்தில் இருக்கிறத முழுக்க தவறாக ஓதக்கூடியதற்கான அந்த உதாரணம். இது பாருங்கள், என்னென்னு இருக்குது? அல்ஹம்து இருக்கா? எத்தனை இருக்குது? நான் 5 எழுத்து இருக்குது. இவன் பாருங்க, ஒரு ஆள் ஓதுற அல்ஹம்து லில்லா அல்ஹம்து லில்லா அப்படி தான் ஓதணும். அல்ஹம்து தால் வாபேஷ் தூண்டு ஒரு ஆள் நீட்டிட்டார். ஒரு வாவு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இது எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, வாவு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அப்போ ஒரு எழுத்தை கூட்டிட்டார். ஓதுறது லிஹன ஜலி, அப்படி ஓதவே கூடாது. அப்படி ஓதுறது ஹராம், அது அவருக்கு பாவத்தை கொடுத்துரும். அது மாதிரி பாருங்கள், மாலிகி யௌமித்தீன் மாலிகி அப்படி தான் இருக்குது. மீம் அலிஃப் லாம் கேஃப் 4 எழுத்தாக இருக்குது. ஒரு ஆள் எப்படி ஓதுறாரு? மாலிகி மாலிகி அப்படின்னு சொல்லி காஃபுக்கு அடுத்து ஒரு யாவை அதிகப்படுத்தி ஓதுறாரு. லிஹன ஜலி ஓதக்கூடாது. அது மாதிரி பாருங்கள், ஈயாக்க நஅ்புது ஈயாக்க நஅ்புது காஃபை சுருக்கி ஓதணும். ஒரு ஆள் என்ன செய்கிறாரு? ஒரு எழுத்தை அதிகப்படுத்தி ஈயாக்கா நஅ்புதுன்னு ஓதுறாரு. லிஹன ஜலி ஓதக்கூடாது, ஹராம். அது மாதிரி பாருங்கள்,
ஒரு எழுத்தை சுருக்கி ஓதுறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் இருக்குது பாருங்கள். நிறைய ஒரு உதாரணம் இருக்குது. என்ன பாருங்கள், அன்தஹிரா அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அன்தஹிரா அப்படின்னு இருக்குது. அதை அன்தஹிர அப்படின்னு சொல்லி சுருக்கி ஒரு ஆள் என்ன செஞ்சார், ஒரு எழுத்தை குறைச்சி ஓதிட்டா அதுவும் லிஹன ஜலி தான். அப்படி ஓதுறது கூடவே கூடாது, ஹராம். அடுத்து மூணாவது வகை ஜபர் ஜேர் பேஷ் பெற்ற எழுத்துக்களை சுக்குன் வைத்து ஓதுவது. ஒரு எழுத்துக்கு ஜபரோ ஜேரோ பேஷோ இருக்குன்னு சொன்னால் அந்த ஜபர் ஜேர் பேஷெல்லாம் தூர விட்டுட்டு என்ன செய்வது, சுக்குன் வச்சு ஓதுறது. இப்படி ஓதுறது ஹராம். இது பாருங்க, வத வ சௌ, வாவுக்கு ஃபத்தஹன்னு பாருங்கள், ஜபரு, தாவுக்கு ஜபரு, அடுத்து வாவுக்கும் ஜபரு, அடுத்து சாதுக்கு ஜபரு, வாவுக்கு சுக்குன் இருக்குது. வத்தவா சவுன்னு இருக்கிறது ஒரு ஆள் எப்படி ஓதிட்டார், வத்துவா சவுன்னு ஓதிட்டார். தாவில் இருக்கக்கூடிய ஜபரை தூக்கிட்டு தாவுக்கு சுக்குன் வச்சு ஓதிட்டார். லிஹன ஜலி, ஓதவே கூடாது. இப்படிலாம் ஓதுவாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு கவனக்குறையில் வந்துடும். ஒரு கவனக்குறையில் என்ன செஞ்சிடும், நமக்கே தெரியாமல் வந்துடும். அப்போ கவனத்தோடு ஓதணும், புரியுதுங்களா? வத்தவா சவுன்னு இருக்கிறத வத்வா சவுன்னு ஒரு ஆள் ஓதிட்டார், லிஹன ஜலி. அது மாதிரி பாருங்கள், பரீகன் இருக்குது, பாவுக்கு ஜபரு, ராவுக்கு ஜேரு, காஃபுக்கு ஜபரு. ஒரு ஆள் இப்படி ஓதுறாரு, பர்க்கு, இப்படி ஓதுறாரு பர்க்கு. அது நிப்பாட்டும் போது பர்க்கு நிப்பாட்டினா அது வேறு, அந்த சட்டம் வேறு. நடுவில் இருக்கும்போது பரீகன் இருக்கிறத பர்க்குன்னு ஓதிட்டார். பாவில் இருக்கிற கசரை ஜேரை நீக்கிட்டு சுக்குன்னு வச்சு ஓதிட்டார், லிஹன ஜலி, ஓதவே கூடாது. அது மாதிரி சுக்குன் இருக்கிற இடத்துல ஜபரை வச்சு ஓதுறது. சுக்குன் இருக்கிற இடத்துல என்ன செய்யுது, சுக்குனை எடுத்து விட்டுட்டு ஜேர் ஜபரை வச்சு ஓதுறது. அன் அம், அது மாதிரி என்னது இருக்குது, இன்னொரு உதாரணம் இருக்குது இல்லையா, சுஹ்ஃபன் இருக்குது, சுஹ்ஃபா அப்படின்னு ஓதுறது, சுஹ்ஃபன் ஓதுறது. சுஹ்ஃபன், சாதுக்கு பேஷு, ஷாவுக்கு பேஷு, ஷாவுக்கு ஃபாவுக்கு தோய் ஜபரு. எப்படி ஓதுறாங்க, சுஹ்ஃபன் அப்படின்னு ஓதிட்டாங்க, லிஹன ஜலி, ஓதவே கூடாது. அது மாதிரி அன் அம் தன் இருக்குது, அலிஃபுக்கு ஜபரு, நூனுக்கு சுக்குன் இருக்குது. ஒரு ஆள் இப்படி ஓதுறாரு, அன அம் தன் ஓதுறாரு, சுக்குனை நீக்கிட்டு சேர ஜபரை வச்சு படிக்காரு. இப்படி படிக்கிறது என்னது தான், லிஹன ஜலி தான். அடுத்து ஷத்துடைய எழுத்துக்களை லேசாக ஓதுவது. ஷத்துன்னு சொன்னாலே அழுத்தி ஓதுறது. ஷத்துன்னு சொன்னாலே என்ன அர்த்தம், அழுத்தி ஓதணும். அழுத்தி ஓத வேண்டிய இடங்களை அழுத்தாமல் லேசாக ஓதுனா அதுவும் என்னது தான், லிஹன ஜலி தான். அப்படி ஓதவே கூடாது. உதாரணமாக 19ஆம் பக்கத்தில் பார்த்துக்குங்க, எது உல் யதீம் அப்படின்னு இருக்குது. எது உல் யதீம், ஐனை நல்லா அழுத்தணும். ஒரு ஆள் ஓதுறாரு, எது உல் யதீம். எது உல் யதீம் எப்படி இருக்குது, எது உல் யதீம் எப்படி இருக்குது, அப்போ லிஹன ஜலியாக மாறிடும். இப்போ இந்த 4 வகை இருக்குது இல்லையா, இந்த 4 வகையாக ஓதுறது லிஹன ஜலி. நீங்கள் நோட்டில் சுருக்கமாக எழுதிக்கணும். எப்படி, குர்ஆனை பெரும் சிறும் தவறுகளை விட்டும் பாதுகாத்து நாம் ஓத வேண்டும். பெரும் தவறு என்பதற்கு தஜ்வீதிலே அல் லிஹனு ஜலி என்று சொல்லப்படும். சிறுதவருக்கு அல் லிஹனுல் ஹஃபி என்று சொல்லப்படும். லிஹனுல் ஜலியாக ஓதுவது ஹராம் ஆகும். லிஹனுல் ஜலியாக ஓதுவது 4 வகையாக இருக்கிறது. 1, ஒரு எழுத்தினுடைய இடத்திலே வேறு ஒரு எழுத்தை வைத்து ஓதுவது. 2, ஒரு எழுத்தை கூட்டுவது குறைப்பது. 3, ஜேர் ஜபர் பெற்ற இடங்களில் சுக்குன் வைத்து ஓதுவது. 4, ஷத்தினுடைய இடங்களை அழுத்தாமல் லேசாக ஓதுவது. இப்படி 4 தவறுகளை நாம் செய்து ஓதினால் அல்லது 4இல் ஒரு தவறை செய்து ஓதினாலும் அது லிஹனுல் ஜலி, பெரும் தவறு என்று சொல்லப்படும். இந்த பெருந்தவறின்படி குர்ஆனை ஓதுவது ஹராமாகும் என்று என்ன செஞ்சு கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதற்கடுத்த 19ஆம் பக்கத்தினுடைய அலிஃப் லாம் மீம் என்கின்ற அந்த விளக்கத்திலிருந்து அடுத்த வார பாடத்தில் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.